வர்ஷா, நல்லா அரை மண்டியில உட்கார்ந்து ஆடு. நான் எப்படி ஆடுறேன் நல்ல கவனி. இந்த மாதிரி அரை மண்டியில உட்கார்ந்து ஆடணும். ஆடு. வர்ஷா, நான் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்க. நீ இப்படியே ஆடிட்டு இருந்த உன்னை இந்த காம்படிஷன்ல இருந்து தூக்கி போட்டு வேற யாரையாவது ஆட வச்சிருவேன். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு, சரியா? சரி மிஸ். பப்பிமா, நீ கத்துறதுல அவ பயப்படுறா பாரு. இது ஒன்னும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற ப்ரோக்ராம் கிடையாது. நடக்க போறது காம்படிஷன். இத்தனை வருஷம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அத பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டிட்டு போனாங்க. ஆனா இது காம்படிஷன். இவன் எப்படி ஆடுறாங்கறத பார்த்து மார்க் போடுவாங்க. இவளை விட அந்த மாயா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், மார்க் அவங்களுக்கு அதிகமா போயிடும். அப்புறம் இந்த காம்படிஷன்ல நம்ம தோத்ததா அறிவிச்சிருவாங்க. இங்க பாரு, நம்ம இந்த காம்படிஷன்ல கவனமா ஆடணும். இங்க பாரு, இப்படிங்கிறதுக்குள்ள அந்த மாயாவை நான் தோக்கடிச்சிருவேன். என்னோட கவலையெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான். மீனா கூட ஓகே தான், ஆனா எனக்கு உன்னை நினைச்சதான் ரொம்ப கவலையா இருக்கு. நான் உசுர கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்ததெல்லாம் வீணா போயிடும் எனக்கு. இங்க பாரு வர்ஷா, இது காம்படிஷன். அத உன் மனசுல வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணு. சரிங்க மிஸ். ஆடு. பப்பிமா, எந்திரி. ஏய் பாத்து. என்ன காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடலையா? ஸ்ட்ரென்த் இல்லையா? இப்படி கீழே விழுற. இங்க பாரு வர்ஷா, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பப்பிமா, இத பாரு. மீனா, மிஸ். இங்க பாரு மீனுக்குட்டி, உனக்கு போட்டியா இந்த பொண்ணுதான் ஆட போறா. அவளை விட நீதான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. எனக்கு உன்னை பத்தி ஒரு கவலையும் இல்ல. நீ போ, ஆடு. சரிங்க மிஸ். இங்க பாரு, இந்த பொண்ணு என்னமா ஆடுறான்னு பாரு. இவதான் உனக்கு எதிரா ஆட போறா. இப்படி சுழட்டி சுழட்டி ஆடுறா பாத்தியா? இதுல நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை வரல. நீ கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, ஆடு. இந்த மாயாவெல்லாம் நான் ஈஸியா தோக்கடிச்சிருவேன். என் பாரதத்துக்கு முன்னாடி அவளை எதிர கூட நிக்க முடியாது. ஆனா இந்த வர்ஷாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இவளுக்கு தான் பிராக்டிஸ் நிறைய கொடுக்கணும். வர்ஷா, நல்லா வேகமா ஆடு. ஆடு. என்னதான் நான் பேசுற? இது நம்மளோட மில்லு. இங்க நான் சூப்பர்வைசர் வேலை மட்டும் தான் பாப்பேன்னு இருக்க முடியுமா? இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே டெலிவரி கொடுக்கணும். 2-3 பேர் வேற லீவ் போட்டாங்க. சரி, அதான் நாமளே களத்துல இறங்கலான்னு வந்து இறங்கிட்டேன். இல்லடா, நம்ம மில்லுங்கிறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா? இப்படி எல்லாம் வேலை பார்த்துதான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இல்லடா. உன்னோட கேரக்டர் அவருக்கு கண்டிப்பா புரியும். ரொம்பலாம் நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, சரியா? சச்சா, ஏதோ நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணலதானா? உண்மையிலேயே நம்ம மில்லுல எந்த வேலையும் தடைப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்றேன். இங்க பாரு, நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கடமையை செய்யணும், அவ்வளவுதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எந்தனா, நீ எதுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர? நான் தான் இங்கே பாத்துப்பேன்ல.
நீ மாலை போட்டிருக்கிறதுனால விரதம்னு காலையில கூட சாப்பிடாம வந்துட்ட. இங்க ஹோட்டல்ல கண்டதையும் வாங்கி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும்ல. அதனாலதான் நானே சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு நீ அலையணும்? அதுவும் வெயில் அடிக்குது இல்ல. உனக்கு சாப்பாடு கொண்டு வரதுல எனக்கு சந்தோஷம்தான். சரி கூட, பசிக்குது, சாப்பிடுறேன். ஆஹா, இல்ல நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஏய், யாராவது பார்த்தா தப்பாயிடும் தானா? ஏய், யாரு பார்த்தா என்ன? நான் உன் பொண்டாட்டி. உனக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். சாப்பிடு. இந்தா சாப்பிடு. உன்னை நினைக்கிறவன் நான் மட்டும்தான். நானும் இங்க தானே இருக்கேன். என்ன தவிர வேற யாரு உன்னை நினைக்கிறது? ஏய், இது என்னடி வம்பா இருக்கு? காரமான சாப்பாட்டை வாயில திணிச்சு விட்ட, அதனால பொறையேறிடுச்சு. நான் வேற யார நினைக்க போறேன்? அதானே பார்த்தேன்.